Good morning students. In this video you are going to learn about internal structure of monocostal. So இந்த வீடியோல நம்ம ஒரு விதை தண்டினுடைய உள்ளமைப்பு, அதாவது மக்காச்சோள தண்டின் உள்ளமைப்பு பற்றி நாம படிக்க போறோம். ஸோ நம்ம இருவிதையிலை தண்டின் உள்ளமைப்பு, சூரியகாந்தி தண்டின் உள்ளமைப்பு போன வீடியோவில் படித்தோம். உங்களுக்கு தெரியும், நம்ம செக்ஷன் எடுக்கும்போது வட்ட வடிவமாக ஒரு செக்ஷன் நமக்கு கிடைக்கும். அது டிசெக்ஷன் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு வட்ட வடிவமான ஒரு என்ன இருக்கும், ஒரு புறத்தோல் இருக்கும். சரியா? புறத்தோல், தட் இஸ் த எபிடர்மிஸ். அது அங்கே படித்த மாதிரி தான், எபிடர்மிஸ் புறத்தோல் இருக்கும். இனி புறத்தோல் அங்கங்கே புறத்தோல் துளைகள் எல்லாம் காணப்படும். அதுக்கு அடுத்தது ஒரு புறத்தோல் அடித்தோல் இருக்கும். புறத்தோல் அடித்தோல், புறத்தோல் அடித்தோல், புறத்தோல் அடித்தோல், அதான் ஹைப்போடர்மிஸ். அடித்தோல், இதுதான் நம்ம ஹைப்போடர்மிஸ்னு சொல்றோம். ஹைப்போடர்மிஸ். இந்த புறத்தோல் அடித்தோலுக்கு உள்ளால தளத்திசுவானது அகத்தோல் என்றோ புறணி என்றோ பெரிசைக்கிள் என்றோ பித்தி என்றோ வேறுபடுத்தப்பட்டு இருக்காது. அப்ப இருபத்திலேயே அது வேறுபடுத்தப்பட்டு இருக்கும்னு படிச்சோம். இந்த தளத்திசுவானது இவ்வாறு புறணி என்றோ அகத்தோல் என்றோ பித் என்றோ வேறுபடுத்தப்பட்டு இருக்காது. ஒரே விதமான பாரங்கேமா தளத்திசுவில எண்ணற்ற வாஸ்குலர் கட்டிகள் சிதறி காணப்படும். எண்ணற்ற வாஸ்குலர் கட்டிகள் பாருங்க சிதறி காணப்படும். எண்ணற்ற வாஸ்குலர் கட்டிகள் சிதறி காணப்படும். எண்ணற்ற வாஸ்குலர் கட்டிகள் இதுல சிதறி காணப்படும். So the ground tissue is not differentiated into cortex, endodermis, pericycle and pith. Only the parenchymatous ground tissue in which so many vascular bundles are scattered. So in the peripheral region you may find smaller vascular bundles which are enormous in number. Many vascular bundles, but they are smaller in size. When you come in interior, so in the inner side you may find fewer vascular bundles, but they are larger. சரியா? அப்ப விளிம்புகள்ல இருக்கக்கூடிய வாஸ்குலர் கட்டிகளை பார்த்தீங்கன்னா அவை சிறியதாகவும் எண்ணிக்கையில் அதிகமாகவும் இருக்கும். உள்புறம் நோக்கி செல்ல செல்ல அவை எண்ணிக்கையில் குறைவாகவும் அளவில் பெரிதாகவும் காணப்படும். இங்க பித்தோ புறணியோ அகத்தோல எதுவுமே இருக்காது. ஒரே பாரங்கேமா திசுவான தளத்திசு. ஸோ இதுதான் பாரங்கேமாலான தளத்திசு. தளத்திசு கிரவுண்ட் டிஷ்யூ. கிரவுண்ட் டிஷ்யூல vascular bundles are scattered. vascular bundles, vascular bundlesனா vascular கட்டைகள். vascular கட்டைகள் சிதறி காணப்படும். கட்டைகள் சிதறி காணப்படும். சரியா? சோ இதுதான் கிரவுண்ட் பிளான். இதான் என்னது? கிரவுண்ட் பிளான். கிரவுண்ட் பிளான் அல்லது அடிப்படை படம். அடிப்படை படம். அடிப்படை படம். சரியா? இப்ப நாம இதுல ஒரு பகுதியை அப்படியே என்லார்ஜ் பண்ணி வரைய போறோம். என்லார்ஜ் பண்ணி எப்படி பார்க்க முடியும்? நம்முடைய ஒளி நுண்ணோக்கியில, லேப்ல இருக்கக்கூடிய ஒளி நுண்ணோக்கியில இந்த செக்ஷன் எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒரு பகுதியை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய திசு அமைப்பு நமக்கு நல்ல தெளிவாக அங்கு தெரியும். சரியா? அதுதான் நாம இப்ப பார்க்க போறோம். So the outermost, எப்பவுமே outermost layer is the epidermis. Here also it is epidermis. Outermost layer is called epidermis. Interrupted by epidermal pores, and over the epidermis it is made up of single layer of cells. அங்கே மாதிரி தான், எப்படி டைகாட்ல எழுதுறோமோ அதே மாதிரி தான். Single layer of rectangular shaped cells. They are compactly arranged without any intercell. So ஒரு வரிசையில் அமைந்த பாரங்கேமா செல்கள் செல் இடைவெளிகளின்றி நெருக்கமாக அமைந்து காணப்படும். புறத்தோல் துளைகள் காணப்படும். புறத்தோலுக்கு மேல கியூட்டின் என்ற படலத்தாலான கியூட்டிகள் காணப்படுகிறது. சோ உங்களுக்கு இது என்னது? கியூட்டிகள். கியூட்டிகள் தான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும். இது புறத்தோல். புறத்தோல்னா எபிடர்மிஸ். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எபிடர்மிஸ். சரியா? புறத்தோல் தூவியல் இதுல மக்காச்சோளத்துல காணப்படாது. ஆனா வேற ஒரு வித்திலை தாவர தண்டுகள்ல காணப்படும். இந்த மக்காச்சோளத்துல புறத்தோல் தூவியல் இல்லை நமக்கு. ஓகேயா? இனி அடுத்தது தளத்திசுவானது புறணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித் என்று காணப்படாது. இருந்தாலும் இதுக்கு கீழே, புறத்தோலுக்கு கீழே 2 அல்லது 3 வரிசைகளில் அமைந்த ஸ்க்ளீரன்கைமா செல்களால் ஆன ஒரு ஹைப்போடர்மிஸ் அல்லது புறத்தோல் அடித்தோல் காணப்படும். புறத்தோலுக்கு கீழ்ப்புறமாக. So below the epidermis you may find 2 or 3 layers of sclerenchymatous hypodermis. It is not continuous. It is interrupted by patches of chlorenchyma cells. Do you understand? So below the இந்த புறத்தோலுக்கு கீழே 2 அல்லது 3 வரிசைகளில் அமைந்த ஸ்க்ளீரன்கைமா செல்களாலான ஒரு புறத்தோல் அடித்தோல் ஹைப்போடர்மிஸ் காணப்படுகிறது. இது தொடர்ச்சியாக காணப்படாது. ஏனென்றால் இடையிடையே ஆங்காங்கே குளோரன்கைமா செல்களாலான தொகுப்புகள் காணப்படும்.
patches you may find. So it is discontinuous. So first we shall draw the sclerenchyma patches. At two places you have to draw sclerenchyma patches. Sclerenchyma, as I told you, you have to put the chloroplast along the edges. So in the peripheral region la podum. So it represents chloroplast. So இது sclerenchyma. It is sclerenchyma. Sclerenchyma தமிழ்லையும் sclerenchyma தான். sclerenchyma. ஓகேயா? So இது க்ளோஸ் பண்ணி நாம என்ன வரைய போறோம்? நாம இத க்ளோஸ் பண்ணி நாம என்ன வரைய போறோம்? இந்த sclerenchyma hypodermis. You all know how to draw the sclerenchyma இல்லையா? sclerenchyma வரையும் போது நாம ரெண்டு அடுக்கு போடணும். ஏன்னா லிக்னின் அடுக்கு இருக்கிறதுனால நாம ரெண்டு அடுக்கு போடணும். முதல்ல ஒரு அடுக்கு வரைஞ்சிட்டு அப்புறமா ரெண்டு அடுக்கு போடணும். ஓகேயா? அந்த பாலிகோனல் ஷேப்ல செல்ஸ் போடணும். So you have to draw polygonal cells, and the secondary wall also you have to draw. That is one more wall you have to draw to represent the secondary thickening, to represent the secondary lignified wall. So you have to draw like this. Okay. So this is the sclerenchyma hypodermis. Sclerenchyma செல்களாலான புறத்தோல் அடித்தோல் தொடர்ச்சியாக காணப்படாது. It is interrupted by என்னது sclerenchyma patches. sclerenchyma செல்களால் அவை என்ன செய்யுது? தொடர்ச்சியாக காணப்படாது. இது என்னது? hypodermis. hypodermis அல்லது புறத்தோல் அடித்தோல். hypodermis. புறத்தோல் அடித்தோல். புறத்தோல் அடித்தோல். ஓகேயா? புறத்தோல் அடித்தோல். சரியா? இதுக்கு கீழே you will find ஒரே விதமான parenchyma செல்கள். ஒரே விதமான parenchyma செல்கள் இருக்கும். இதுல எண்ணற்ற வாஸ்குலர் கட்டிகள் சிதறி காணப்படும். ஸோ எண்ணற்ற வாஸ்குலர் கட்டிகளை நாம வந்து ஒரு எக்ஸாமுக்கு நம்ம கேட்கறாங்கன்னா எல்லா வாஸ்குலர் பண்டலையும் ஃபில்அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உனக்கு டைம் இல்லை, ஒரு வாஸ்குலர் பண்டல கிளியரா ஃபில்அப் பண்ணணும். மீதி இடத்துல ஷேப் போட்டு வச்சுட்டாலும் உனக்கு வந்து அந்த டைம் சேவ் ஆயிடும். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ் எழுதி முடிச்ச பிறகு நீ என்ன செய்யலாம்? மீதி உள்ளதை நீ உனக்கு டைம் இருந்தால் ஃபில் பண்ண, அதனால உனக்கு மார்க் போகாது. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரியான பண்டில்ஸ். நம்ம அதில் ஒரு பண்டிலை கரெக்டாக ஃபில் பண்ணணும். அப்புறமா டைம் இருக்கும்போது நம்ம அடுத்த பண்டில்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேயா? சரி பாருங்க. ஸோ கிரவுண்ட் டிஷ்யூ இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள் அண்ட் பித். தலத்திசுவானது புறணி எண்டோ, அகத்தோல் எண்டோ, பெரிசைக்கிள், பித் எண்டோ வேறுபடுத்தப்பட்டிருக்காது. ஒரே விதமான வட்ட வடிவமான parenchyma செல்கள், கோள வடிவமான parenchyma செல்கள். இவை வந்து வெளிப்புறத்துல சிறியதாகவும் மையம் நோக்கி செல்ல செல்ல அவை அளவில் பெரிதாகவும் காணப்படும். அதே மாதிரி தான் வாஸ்குலர் கட்டிகளும் வெளிப்புறத்துல சிறிதாகவும் உள்ளே செல்ல செல்ல பெரிதாக காணப்படும். இனி இந்த ஹைப்போடர்மிஸ்க்கு கீழ் உள்ள ஒரு சில செல்கள் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு சில செல்கள் மட்டும் உங்களுக்கு பலகோண வடிவத்தில், அழுத்தம் காரணமாக இவை பலகோண வடிவத்தில் காணப்படும். இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்? உருளை வடிவத்தில் இருக்கும். சரியா? கோள வடிவமாக. மீதி எல்லா செல்களும் நாம கோள வடிவமா போடுறோம். சரி, கோள வடிவ செல்கள் பாருங்க. கோள வடிவ செல்கள் போடுறேன். கோள வடிவ செல் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணிடணும்னா, அதுலயே வாஸ்குலர் பண்டலுடைய இது சின்ன ஒரு, இங்க ஒரு சின்ன வாஸ்குலர் பண்டல், இங்கே ஒரு சின்ன சிதறி காணப்படும் இல்லையா? சோ தே ஆர் ஸ்கேட்டர்ட். ரெண்டு வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் ஸ்கல் ஷேப்ட். தே ஆர் ஸ்கல் ஷேப்பா இருக்கும், இல்லைன்னா தே ஆர் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். சரியா? கோள வடிவமா இருக்கும், இல்லைன்னா ஸ்கல் ஷேப். ஸ்கல் வந்து மண்டையொட்டின் வடிவமா இருக்கும். ஸோ ரெண்டெல்லாம் நாம போட்டுட்டு அப்புறமா வந்து இன்னொரு பெரிய பண்டில் இங்க போட்டுருங்க. பெரிய பண்டில் உள்ளார வர வர பண்டில் பெருசா இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு பெரிய பண்டில் இங்க போட்டுருவாங்க. சரியா? இவ்வளவு போட்டுட்டு நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த கிரவுண்ட் டிஷ்யூ வரையணும். The ground tissue is completely made up of parenchyma cells. With this intercellular space, they are arranged with intercellular space. They are arranged with the intercellular space. வெளிப்புறம் இருக்கும்போது அவை சின்னதாகவும் உள்ள போக போக இந்த parenchyma செல்கள் அளவில் பெரிதாகவும் ஆயிட்டே போகும். ஸோ எப்படி இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ், வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து how they are enlarged when they go inside, உள்ளல போக போக என்ன செய்யுது? Interior you may find larger bundles. In the same manner the ground tissue also get enlarged when it is interior. உள்ளல போக போக இது பெருசாயிடும். சரியா? இப்படி வரைஞ்சிட்டு
So this is the ground tissue. This is the parenchymatous ground tissue. Parenchymatous ground tissue. Okay. Now the vascular bundles. Vascular bundles, they are conjoined, collateral, closed with endoxylem. Conjoined உங்களுக்கு தெரியும் என்னது? ஒன்றிணைந்தவை ஒரே ஆரத்துல இருக்கும் சைலமும் ஃப்ளோயமும். கொலாட்ரல்னா சைலத்துக்கு வெளிப்புறமாக ஃப்ளோயம் இருக்கும். அப்புறமா க்ளோஸ்ட்னா சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கு இடையில என்ன இருக்காது? கேம்பியம் இருக்காது. அங்க நாம என்ன படிச்சோம்? டைகாட்ல there is a cambium. It is a open vascular bundle. It's a open vascular bundle. Do you understand? Now endoxylem புரோட்டோசைலம். இங்க பார்த்தாலே உங்களுக்கு நுனி பகுதி சுருங்கி வருது. அப்ப புரோட்டோசைலம் கீழ இருக்கும், மெட்டாசைலம் மேல இருக்கும். சரியா? And the bundles are skull shaped. The bundles are skull shaped. Vascular bundles are scattered in the ground tissue. சரியா? வெளிப்புற உள்ளது சின்னதா இருக்கு, உள்ள வர வர அது பெருசா இருக்கும். சரியா? And the vascular bundles are completely covered by a sclerenchymatous sheath. So இந்த vascular bundle அங்க எப்படி இருக்கும்? கேப் மட்டும் தான் sclerenchyma, மேல தொட்டி மட்டும் தான் ஃப்ளோயத்துக்கு மேல மட்டும் இருக்கும். இங்க அப்படி இல்ல. The total vascular bundle is covered by a sclerenchymatous sheath called bundle sheath or border parenchyma. So நாம முதல்ல இத நான் வரையல, இந்த vascular bundle னு போட்றேன். vascular bundle, vascular bundles, vascular cutting, vascular cutting. இது ஒண்ணு என்ன நான் இப்ப டிரா பண்ண போறேன். இதே மாதிரி தான் இது ரெண்டையும் நீங்க டிரா பண்ணணும். ஓகே, இது மாதிரி தான் நீங்க வரையணும். சரியா? சோ அது sclerenchymatous sheath போடுறதுக்கு முன்னாடி, bundle sheath போடுறதுக்கு முன்னாடி you have to draw the xylem. See, so it is completely covered by parenchyma. So let me draw the xylem is xylem is present in the form of English alphabet letter Y. So upper two arm, lower one arm. So in the upper two arm you may find two protoxylem, sorry, two metaxylem. Larger xylems are called metaxylem. In the lower arm you may find two protoxylem. You may find two protoxylem. So let me draw this. Two metaxylems and two protoxylems. So when you are drawing xylem, you have to draw two lines. Why? Because the wall is lignified. The wall is lignified. So this is the metaxylem. This is the metaxylem. Tamillayum metaxylem da, metaxylem. This is the protoxylem. Tamillayum protoxylem da. சரியா? Okay. இப்போ பாருங்க. The lowermost protoxylem it disintegrates. சரியா? அப்ப ஆங்கில எழுத்தின் Y வடிவத்துல இந்த சைலம் இருக்குது. மேல உள்ள Y னுடைய இரண்டு கரத்துல இரண்டு மெட்டாசைலமும், கீழ் கரத்துல இரண்டு புரோட்டோசைலமும் இருக்கும். கீழ்ப்புறம் உள்ள இந்த புரோட்டோசைலம் அது முதிர்ச்சி அடையும் போது அது சிதைவிட்டு ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தும். So protoxylem சிதைந்து it disintegrate and forms a lacuna, இடைவெளியை ஏற்படுத்துறதுனால இதுக்கு பேரு protoxylem lacuna. Protoxylem lacuna. சரியா? புரோட்டோசைல இடைவெளி, புரோட்டோசைல இடைவெளி என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இப்போ இந்த சைலத்துக்கு மேல என்ன இருக்கும்? உங்களுக்கு ஃப்ளோயம் இருக்கும். சைலத்துக்கு மேல தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஃப்ளோயம் இருக்கும். சைலத்துக்கு மேல உங்களுக்கு ஃப்ளோயம் இருக்கு. சைலத்துக்கு மேல என்ன இருக்குது? உங்களுக்கு ஃப்ளோயம் இருக்குது. சைலத்துக்கு மேல நமக்கு ஃப்ளோயம் இருக்கு. ஃப்ளோயம் எப்பவுமே என்ன சொல்லி தந்திருக்கேன்? சின்ன சின்ன பாலிகோனல் செல்ஸ் ஆட்டு வரையணும். சரியா? சின்ன சின்ன பாலிகோனல் செல்ஸா வரைஞ்சா இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃப்ளோயம். சரியா? ஃப்ளோயம் வரைஞ்சாச்சு. ஃப்ளோயம் இதுல there is primary phloem and secondary phloem. Primary phloem is crushed by the secondary phloem. It is get crushed by the, இது நசுக்கப்படுது. secondary phloemத்தினால இது நசுக்கப்படுது. சரியா? இந்த phloemத்துல என்னெல்லாம் இருக்காது? phloem நார்களும் phloem parenchymaவும் காணப்படாது. phloem நார்களும் phloem parenchymaவும் காணப்படாது. சரியா? phloemத்துல இனி மீதி உள்ள இடங்கள்ல நாம bundle sheath போடுறோம். என்ன போடுறோம்னா bundle sheath. So entire
வாஸ்குலர் பண்டில் இஸ் கவர்டு பை a sclerenchymatous sheath. It is called bundle sheath. இதுபோல வரைஞ்ச பிறகுதான் நீ அந்த பண்டல் ஷீட்டை போடணும். அப்போ எங்கே அழிக்க வேண்டி வராது. சரியா? ஸோ இந்த வாஸ்குலர் கட்டியை சூழ்ந்து எனது ஸ்க்ளீரன்கைமா செல்களாலான ஒரு உறை காணப்படும். இது கற்றை உறை என்று அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கற்றை உறை. இப்போ நாம வந்து என்ன வரைய போறோம்? இந்த ஸ்க்ளீரன்கைமா ஷீட் இதே மாதிரி ஒரு அருங்கோண செல்கள் முதல்ல போடணும். அருங்கோண செல்கள் போட்டுட்டு பாலிகோனல் செல்ஸ் போட்டுட்டீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு என்ன செய்தரலாம், இன்னொரு வந்து ரோ வந்து போட்டுக்கலாம். நீங்க எப்பவுமே வந்து பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க இல்ல வரையும் போது. நீங்க என்ன செய்யணும்னா ஸ்க்ளீரன்கைமா வரையும் போது வெளி உரை லைட்டா போடணும், உள்ளுரை டார்க்கா போடணும். சைலம் வரையும் போது வெளி உரை டார்க்கா போடணும், உள்ளுரை லைட்டா போடணும். போட்டீங்கன்னா ரெண்டும் அழகா டிமார்க்கேட் ஆகி உங்களுக்கு தெரியும். ஓகே தானே? ஸோ இப்போ ஸ்க்ளீரன்கைமா போடுறதுக்கு உள்ளுரை நம்ம உள்ளால போடுறோம். இன்னொரு லிக்னிஃபைடு வால் செகண்டரி வால் இருக்குங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த வால் இஸ் வெரி திக்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது தான். சைலத்தையும் நாம என்ன செய்யறோம்? டபுள் வால் போடுறோம். இந்த ஸ்க்ளீரன்கைமாவையும் நாம என்ன செய்யறோம்? டபுள் வால் போடுறோம். சரியா? திஸ் இஸ் ஸ்க்ளீரன்கைமா ஷீத். கற்றை உறை ஸ்க்ளீரன்கைமா செல்களாலான கற்றை உறை ஒருவித்தலை தாவரத்துல இருக்கு. இருவித்தலையில வாஸ்குலர் கட்டையில கற்றை தொப்பி காணப்படும். இங்க என்ன காணப்படுகிறது? கற்றை உறை காணப்படும். So this is called bundle sheath. This is called bundle sheath or border parenchyma. bundle sheath. bundle sheathக்கு கற்றை உறை, தமிழ்ல கற்றை உறை. சரியா? இது கற்றை உறை காணப்படுது. ஸோ இதே மாதிரி தான் இந்த வாஸ்குலர் கட்டிலே இருக்கும். இடையில கேம்பியம் இருக்குதா பாருங்க? இல்ல. சைலத்துக்கு ஃப்ளோயத்துக்குள்ள கேம்பியம் இல்லை. Is there any cambium in between xylem and phloem? There is no cambium. So we are calling it as the closed vascular bundle. Very important. Closed and open na சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில கேம்பியம் இருக்கும். It is present in dicot. இது விதையிலை தண்டுல அது திறந்த வாஸ்குலர் கட்டு. இங்க என்னது? இது மூடிய வாஸ்குலர் கட்டு. சரியா? சோ இதோட உங்களுக்கு ஒரு விதை தாவர தண்டின் உள்ளமைப்பு முடிஞ்சு போகுது. சரியா? சோ இங்க பாருங்க, அவுட்டர் எபிடர்மிஸ், மேல கியூட்டிக்கல் இருக்கு. there is a cuticle and there is a hypodermis, புறத்தோல் அடித்தோல். அது தொடர்ச்சியா இருக்காது. ஆங்காங்கே ஸ்க்ளீரன்கைமா செல்கள் இருக்கிறதுனால அது தொடர்ச்சியற்று காணப்படும். கீழே தளத்திசுவானது it is not differentiated into cortex, endodermis, pericycle and pith. தளத்திசு வேறுபடுத்தப்பட்டு இருக்காது. புரணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித் என்று வேறுபடுத்தப்பட்டு இருக்காது. ஒரே விதமான ஹோமோஜீனஸ் பாரன்கைமா செல்கள்ல எண்ணற்ற வாஸ்குலர் கட்டிகள் சிதறி காணப்படும். So many vascular bundles are scattered in the parenchymatous ground tissue. So outer bundles are smaller and they are smaller in size and they are more in number. When you come interior, the vascular bundles, their number is reduced and their size is increased. They are larger in size. சரியா? மேல உள்ளது. ஸோ வெளிப்புறத்தில் உள்ள வாஸ்குலர் கட்டைகள் அளவில் சிறியதாகவும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும். உள்நோக்கி செல்ல செல்ல அவை அளவில் பெரிதாகவும் எண்ணிக்கையில் குறைவாகவும் காணப்படும். சரியா? இந்த வாஸ்குலர் கட்டைகளை நாம விளக்கணும்னா இது ஒருங்கமைந்தவை, ஒருங்கமைந்த மூடிய வாஸ்குலர் கட்டைவை புரோட்டோசைலம் மையத்தை நோக்கி இருக்கனால உள்நோக்கு சைலம் கொண்டது. So the vascular bundles are conjoined, collateral, closed with the end of xylem. There is a complete sclerenchyma sheath in the vascular bundle. We will call it as bundle sheath. சரியா? கட்டை உறை முழுவதுமாக கட்டை உறை இருக்கு. ஆனால் இருவிதையில ஃப்ளோயத்துக்கு மேல மட்டும் தொப்பி போல இருக்கும். That is bundle cap. சரியா? Then the xylem phloemத்துல phloem fibers and phloem parenchyma இருக்காது. The protoploem is get crushed by the secondary phloem. சரியா? primary phloem வந்து crush ஆயிருது. Then the xylem is in the form of letter Y. In the upper two arm 2 metaxylem and in the lower two arm 2 protoxylem. இரண்டு metaxylemum ரெண்டு protoxylemum இருக்கும். So the lowermost protoxylem at maturity it disintegrate and produce the protoxylem lacuna. ஒரு இடைவெளி ஏற்படுகிறது. கீழ்ப்புறமாக உள்ள இந்த புரோட்டோசைலம் சிதைவடைந்து ஒரு இடைவெளியை ஏற்படுத்துகிறது. அதற்கு பெயர் தான் புரோட்டோசைல இடைவெளி என்கிறேன். சரியா? ஸோ இவ்வளவுதான். இப்போ நாம முதல்ல அங்க படிச்சிருந்தோம், இதையும் படிச்சிருக்கிறோம். இப்போ can you differentiate the dicot stem and monocot stem? முதல்ல இங்க ஹைப்போடர்மஸ் அங்க எதனால ஆனது? இங்க வந்து in monocot it is
sclerenchymatous. Dicotyledonous collenchymatous. Okay, it is collenchymatous. The hypodermis. புறத்தோல் அடித்தோல் இங்க ஒரு வித இலையில ஒரு வித இலை. மோனோகாட், மோனோகாட், டைகாட். பாருங்க இதுல வந்து ஹைப்போடர்மஸ் எப்படி இருக்கும்? ஸ்க்ளீரன்கைமா, ஸ்க்ளீரன்கைமாவா இருக்கு. அங்க ஹைப்போடர்மஸ் கோலன்கைமாவா இருக்கும், கோலன்கைமா. சரியா? இனி இந்த தளத்திசுவானது புரணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித்து என்று இங்க வேறுபடுத்தப்படல இன் மோனோகாட்ல. ஆனா இங்க இட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு கார்டெக்ஸ், எண்டோடர்மஸ், பெரிசைக்கிள் அண்ட் பித் டைகாட்ல. சரியா? அங்க டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு, இங்க டிஃபரன்ஷியேட் ஆகல. இன் டைகாட்ல ஒரு ஸ்டார்ச் ஷீட் இருக்கும், படிச்சோம்ல. இந்த ஸ்டார்ச் ஷீட் இங்க இல்ல. சரியா? மெடுலா கதிர்கள் அங்க இருக்கும், இங்க இல்ல. பெரிசைக்கிள் அங்க இருக்கும், இங்க இல்ல. ஒரு வித இலையில இல்ல, பெரிசைக்கிள் இரு வித இலை இருக்கும். இனி வாஸ்குலர் கட்டிகளை பாத்தீங்கன்னா வாஸ்குலர் கட்டிகள் அங்க ஒன்றிணைந்த ஒருங்கமைந்த திறந்த இருவித இலை, இங்க ஒன்றிணைந்த ஒருங்கமைந்த மூடிய வாஸ்குலர் கட்டி. சரியா? இருவித இலையில வாஸ்குலர் கட்டிகள் பித்தை சூழ்ந்து ஒரு வளையமாக காணப்படும். இங்க வாஸ்குலர் கட்டிகள் தளத்து சுதல சிதறி காணப்படும். சரிதானா? தளத்து சுதல எப்படி இருக்கும்? சிதறி காணப்படும். சரியா? இந்த வேறுபாடுகளால இரண்டாம் நிலை வளர்ச்சி அங்க நடைபெறும் இருவித இலையில, இங்க இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறுவது இல்லை. இதுதான் அதனுடைய வேறுபாடுகள். 5 வேறுபாடுகள். நீ இதை படிக்கும் போதே உனக்கு பார்த்த உடனே தெரியும். புரியுதா? ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த 2 டயக்ராமும் நீங்க இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ உடனே 2 டயக்ராம் வரைஞ்சு பார்த்து அந்த படத்தை பார்த்து நீங்க டிஃபரன்சஸ் வந்து மைண்ட்ல ஏற்றிட்டீங்கன்னா அது ஒரு காலம் மறக்காது. ஓகே தானே? அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த இந்த உள்ளமைப்புகள் வந்து வேறும் கண்டு முடிஞ்சிருக்கு. அடுத்த வீடியோவில் இலையின் உள்ளமைப்பு பற்றி நம்ம படிக்கலாம். ஓகேயா? தேங்க்யூ.